ஸ்குவீக்கி மற்றும் நட்சத்திர விதையின் கத்தாய் ஸ்குவீக்கி என்ற ஒரு குட்டி சாம்பல் நிற அணில் இருந்தது. அதன் வால் அடர்த்தியாகவும் அதன் மூக்கு மரக்கொட்டைகளைக் கண்டுபிடிப்பதில் மிகவும் திறமையாகவும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் பிற்பகலில் ஸ்குவீக்கி ஒரு கொட்டையைக் கண்டுபிடிக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றைக் கண்டது. அது அந்த காட்டிலேயே மிகவும் பழமையான ஓக் மரத்தின் வேர் அருகில் கிடந்தது. அது ஒரு விதை. ஸ்குவீக்கி பார்த்த விதைகளிலேயே இது வித்தியாசமானது. இது பழுப்பு நிறமாகவோ சொர சொரப்பாகவோ இல்லை. இது வழவழப்பாக, வட்டமாக, வெள்ளி மற்றும் நீல நிறத் துகள்கள் நிறைந்து பிடிபட்ட நிலவொளி போல மின்னியது. ஆஹா, இது சாதாரண விதை அல்ல, இது ஒரு நட்சத்திர விதை, ஸ்டார்லைட் சீட். இது காட்டுக்கே ஆச்சரியமான ஒரு விஷயமாக வளரும் என்று நினைக்கிறேன். ஸ்குவீக்கி அந்த நட்சத்திர விதையை தன் கன்னப்பையில் பத்திரமாக வைத்து அதை நடுவதற்கு சரியான இடத்தை தேடி புறப்பட்டது. முதலில் நிழலான தோண்டு, பைன் தோண்டு, தோண்டு. மரத்தின் அடியில் அதை நட முயற்சித்தது. மின்னும் விதையை உள்ளே போட்டது. மண்ணால் மூடியது. ஒரு நாள் காத்திருந்தது. 2 நாட்கள் காத்திருந்தது. எதுவும் வளரவில்லை. அது மீண்டும் விதையை தோண்டி எடுத்தது. அது அதேபோல அழகாக இருந்தது. யோசித்தது ஸ்குவீக்கி. இதுக்கு இன்னும் சூரிய ஒளதேவேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அது சன்னி ஹில்லின் உச்சிக்கு ஏறி மிகவும் மென்மையாக இருந்த இடத்திலும் சூரிய ஒளி பிரகாசமாக விழுந்த இடத்திலும் விதையை நட்டது. காலை பனியால் அதற்கு தண்ணீர் ஊற்றியது. 3 நாட்கள் காத்திருந்தது. 4 நாட்கள் காத்திருந்தது. இன்னும் எதுவும் வளரவில்லை. அந்த மிண்டும் விதை அழகாக, ஆனால் மிகவும் பிடிவாதமாக இருந்தது. தோல்வியடைந்த ஸ்குவீக்கி பெருமூச்சு விட்டது. அது குளோவர் புல்லின் ஷெல்டன், எனக்கு ஒரு நட்சத்திர விதை கிடைத்தது. நான் அதை நிழலிலும் நடமுயற்சி செய்தேன், வெயிலிலும் நடமுயற்சி செய்தேன். அது வளரவே இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. ஷெல்டன் தன் பழைய கண்களை மெதுவாக இமைத்தது. ஸ்குவீக்கி, ஷெல்டன் மெதுவான உருமல் நீ குரலில், ஒரு நட்சத்திர விதையை சாதாரண விதை போல வளர்க்க முயற்சிக்கிறாய். அதற்கு என்ன தேவை என்று நீ நினைக்கிறாயோ அதைத்தான் கொடுக்கிறாய். அதற்கு உண்மையிலே என்ன தேவை என்று தெரிந்து கொள்ளவில்லை. ஸ்குவீக்கி தலையைச் சாய்த்தது. அப்போ ஒரு நட்சத்திர விதைக்கு என்ன தேவை? ஷெல்டன் ஒரு புதிரான புன்னகையுடன் என்றது. ஸ்குவீக்கி தீவிரமாக யோசித்தது. தண்ணீரா? காற்று? இல்லை இல்லை. நிலவொளி? அந்த இரவில் வானம் மென்மையான வெல்வெட் போல மாறியதும் நட்சத்திரங்களுக்கு இடையில் நிலவு ஒரு வெள்ளிப்பிறையாகத் தொங்கியதும் ஸ்குவீக்கி காத்திருந்தது. அது விதையை தரையில் நடவில்லை. அதற்கு பதிலாக அது மிகவும் உயரமான ஓக்கு மரத்தின் மிக உயரமான கிளைக்கு ஏறியது. நிலவொளி அங்குதான் மிக அதிகமாக பிரகாசித்தது. அது மின்னும் விதையை அந்த கிளையின் வளைவில் ஒரு சிறிய பொக்கிஷம் போல மெதுவாக வைத்தது. பிறகு அது காத்திருந்தது. நிலவொளி அந்த சிறிய விதையின் மேல் குளித்தது. அப்போது ஆச்சரியமான ஒன்று நடந்தது. வெள்ளித் துகள்கள் ஒளிர ஆரம்பித்தன. அந்த விதை சாதாரண செடி போல வேர்களையும் இலைகளையும் விடவில்லை. அதற்குப் பதிலாக அது ஒரு அழகான ஒளிரும் பூவாக விரியத் தொடங்கியது. அது ஸ்குவீக்கியின் உள்ளங்கை அளவுதான் இருந்தது. அதன் இதழ்கள் மென்மையான நீல நிறத்தில் இருந்தன. அவை எங்கோ இருக்கும் ஒரு நட்சத்திரத்தின் மென்மையான கதகதப்பான ஒளியைப் போல பிரகாசித்தன. அதுதான் அந்தக் காட்டிலேயே மிகவும் அழகான மின்னும் மலராக இருந்தது. ஸ்குவீக்கி மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டது. அடர்ந்த இரவைக் கண்டு பயந்த மற்ற விலங்கினங்களும் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியே எட்டிப் பார்த்தன. நிலா மலர்ச்சி ஒரு மென்மையான ஆறுதலான ஒளியைத் தந்தது. மரத்தின் அடிமரத்தை ஒளிரச் செய்தது. மேலும் இருண்ட காட்டையும் சூடாகவும் மாயமாகவும் உணர வைத்தது. ஸ்குவீக்கி ஒரு விஷயத்தைக் கற்றுக்கொண்டது. சில சமயங்களில் நாம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். ஒரு சிறப்பு விதை